المتقين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أن النبي صلى الله عليه وسلم أي الجهاد أفضل يا رسول الله؟ قال كلمة حق عند سلطان جابر أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அவ்வளு நபி ஆஹிரு நபி லாஹிரு நபி பாத்தினு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவுகள் அதன் சிரமங்களை விட்டு வல்ல ரஹ்மான் நம்மை தூரமாக ஆக்கி தருவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய சட்டங்கள், அவை வழங்கக்கூடிய தண்டனைகள், இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு விதித்தது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஒருவன் திருடினால் என்ன செய்ய வேண்டும், கொலை செய்தால் என்ன செய்ய வேண்டும், அல்லது கற்பழிப்பு போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டால் அவனுக்கு என்ன தண்டனை, இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ் நமக்கு ஷரியத்தாக நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதில் கூடுதல் குறைவு தயவுதாட்சணை எதுவும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இல்லை. இன்று உலக அளவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் பிள்ளைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்திகள், ஷரியத் என்றால் என்ன, குணநலங்கள் என்றால் என்ன, பிள்ளைகளுக்கு எது தெரிய வேண்டும் தெரியக்கூடாது, இதையெல்லாம் ஒரு பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பொதுவாக குழந்தைகள் என்பவர்கள் அந்த சிறு வயது என்பது விவரம் அறிந்து தெரிந்து வாழ்க்கை நடைமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய வயது என்பது 10 வயதிலிருந்து 20 வயதுக்குட்பட்ட அந்த காலங்கள் தான். அந்த குழந்தைகள் எதை கற்றுக்கொள்கின்றதோ, எதை பார்க்கிறதோ, எதை கேட்கிறதோ அதை தங்கள் வாழ்க்கையில் அமல் செய்ய ஆரம்பித்துவிடும். அதனால் இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு ஷரியத்துடைய ஹலால் ஹராம் கோட்பாடுகளை கற்றுக் கொடுப்பது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையான ஷரத்துகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்தியாவினுடைய தண்டனை சட்டங்கள் என்னென்ன, இஸ்லாத்தினுடைய தண்டனை சட்டங்கள் என்னென்ன, எது தவறு எது சரி, இவையெல்லாம் ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய தண்டனை சட்டங்களை பொறுத்தவரை ஒருவர் திருடினால் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும். ஒருவர் திருடினால் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும். பசிக்காக திருடினால், அல்லது ஒரு ஆடையை திருடினால், அல்லது ஒரு ஒரு உயிர் போகக்கூடிய அவசியத்தில் ஒரு பொருளை திருடினார் என்றால் இதற்கெல்லாம் விதிவிலக்கு உள்ளது. புத்தி சுவாதனம் உள்ளவராக இருக்கின்றார், நிதானம் உள்ளவராக இருக்கின்றார், அவர் போன்றவர்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்றது. ஆனால் புத்தி சுவாதனம் உள்ள ஒருவர், மிக தெளிவான மனநிலை கொண்ட ஒருவர், எதை பாதுகாப்பாக மறைத்து வைப்போமோ அதை ஒருவர் எடுத்தால் இதற்கு பெயர் ஷரியத்தில் திருட்டு என்று பெருமாளார் கற்றுத் தருகின்றார்கள். இதற்கு பெயர் தான் திருட்டு. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு ஆண்டு மிக பஞ்சமான ஆண்டாக இருந்தது. அந்த ஆண்டு மிக வறட்சியாக இருந்தது. அதனால் அதிகமாக திருட்டுகள் நடந்தது, பசிக்காக நடந்தது. கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆண்டு திருடியவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள், அவர் அனைவர்களுக்கும் பொது மன்னிப்பு என்றார்கள். காரணம், அவர்கள் திருடியதையெல்லாம் பசிக்காக திருடினார்கள் என்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே ஒரு வரலாறில்
என்ற பெண்மணி அபூ சுஃபியான் அவர்கள் கணவராக இருக்கின்றார்கள். இந்தா என்ற பெண்மணி பெருமானார் அவர்களிடம் வந்து முறையிடுகின்றார்கள். நாயகமே, என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் எனக்கு பணம் தர மறுக்கின்றார். நான் அவருடைய மனைவி, எனக்கு குழந்தைகள் உள்ளது, அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான செலவுகள் செய்ய அபூ சுஃபியான் எனக்கு பணம் தர மறுக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், அவர்களிடமிருந்து உங்கள் உணவுக்கும் உங்கள் குழந்தைகள் தேவைக்கும் என்ன தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அது திருட்டு இல்லை என்றார்கள். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையினுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுப்பதோ, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுப்பதோ, ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகனுடைய சொத்துக்களை அல்லது பணத்தை எடுப்பதோ இது திருட்டு இல்லை என்று ஷரீஅத் கற்றுத் தருகின்றது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, திருட்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா குற்றத்திற்கும் ஷரீஅத்தில் தண்டனைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வகையான தவறுக்கும் அல்லாஹ் தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எது தண்டனை, எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும், இவையெல்லாம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். மதீனாவில் மக்சூம் என்ற ஒரு உயரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி திருடி விட்டார்கள். உயரிய குடும்பம் என்றால் அபூ ஜஹல் போன்ற காஃபிர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருடி விட்டார்கள். இது பெருமானார் அவர்களுடைய வழக்கு விசாரணையாக வருகின்றது. பெருமானார் அதை விசாரிக்கின்றார்கள். விசாரித்து தண்டனை உறுதி செய்யப்படுவதற்கு முன்னால் பெருமானார்களின் நெருக்கமான வளர்ப்பு மகனான உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டாம் என்பதை நீங்கள் பெருமானார் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சைக்கிளை செய்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. உஸாமா அவர்கள் தயக்கத்தோடு பெருமானார் அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற பார்க்கிறீர்களா என்று பெருமானார் உஸாமா அவர்களை பார்த்து கேட்டார்கள். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மாற்றியது காரணமாக தான் அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது என்ற ஒரு சட்டத்தை பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அந்த ஒரு விஷயத்தை உஸாமா அவர்களிடம் பெருமானார் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் பெருமானார் அவர்கள் தண்டனைகளையும் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களையும் பெருமானார் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஷரீஅத்துடைய பார்வையில் அனுமதித்து விட்ட எந்த வரலாறையும் பார்க்க முடியவில்லை. இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஷரீஅத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவனுடைய வீட்டிற்கு உள்ளே இருந்து சட்டம் எழுதினால் எந்த சட்டமோ அந்த சட்டம் தான். ஏதோ திண்ணை தோழர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, என்ன ஷரீஅத் சட்டங்கள் இப்படி கஷ்டமா இருக்குது, திருடுனா கையை வெட்டிடுறாங்களா, ஏதோ ஒரு கற்பழிப்பு விவாகரத்திற்காக கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா என்று திண்ணியிலே உட்கார்ந்து பேசக்கூடிய, டீக்கடையில் இருந்து பேசக்கூடிய ஒரு டீக்கடை தோழர்கள் பேசிக் கொள்வார்கள். ஷரீஅத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவனுடைய வீட்டிற்கு உள்ளே இருந்து எழுதினால் என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் ஷரீஅத்துடைய சட்டங்கள். மகனுடைய திருமணத்திற்காக குருவி சேர்ப்பதை போன்று சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை ஒருவன் எடுத்து செல்கின்றான். அந்த தந்தையிடம் கேளுங்கள், அவனுக்கு எந்த தண்டனை கொடுக்கலாம் என்று. கையை மட்டுமா வெட்ட சொல்லுவா? ஒரு மகனை, ஒரு சகோதரியை ஒருவன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கின்றான், அந்த சகோதரன் கேளுங்கள், என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. ஷரீஅத்துடைய சட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவன் வீட்டிற்கு உள்ளே இருந்து எழுதினால் என்ன தண்டனையோ அந்த தண்டனைகள் தான் ஷரீஅத்துடைய தண்டனைகளாக இருக்கும். ஆக நாம் பார்ப்பதெல்லாம் இது போன்று தவறுகளுக்கு எல்லாம் ஷரீஅத் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை விளங்கி பார்க்கின்றோம். ஆனால் சமீப காலப்போக்கில் இப்பொழுது உள்ள காலங்களில் நம்முடைய ஓட்டுகள் எல்லாம் திருடப்படுகின்றது. நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு ஜனநாயக உரிமை அதையெல்லாம் இன்றைக்கு திருட்டுத்தனமாக திருடப்பட்டுக் கொண்டுள்ள ஒரு சூழல் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல வலா தனாஸு. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் காரியமுடைய அமீர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ அமீர்களுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு கூட்டம் ஒற்றுமையா இருக்கிறதோ அந்த கூட்டம் தான் வெற்றி அடையும். எப்போ கொள்கை கோட்பாடு என்று பிரித்திருக்கின்றோமோ அது வரைக்கும் நம்மை அடக்கி ஆளக்கூடிய, நம்மை நிர்பந்தப்படுத்தக்கூடிய, வணக்க வழிபாடுகளை தலையிடக்கூடிய அரசுகளும் அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தற்பொழுது நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. வாக்காளர்களுடைய புதிய திருத்த பட்டியல் தயார் செய்யப்படுகின்றது. நல்ல நிகழ்வு தான். அதாவது இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும். யாருடைய பெயர் 2 தடவை இடம்பெற்றுள்ளதோ அந்த தகவல் எல்லாம் நாம் நீக்க வேண்டும். இது எல்லாம் சரிதான். ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மிக குறைவான காலங்கள். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் மிக குறைவு. 7.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 1 மாத காலத்தில் அத்துணை மக்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4,66,36,352 நபர்களை பகுத்தாய்வு செய்து அவர்களில் யாருக்கு ஓட்டு இருக்கின்றது இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய கால அவகாசம் 1 மாத கால அவகாசம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு யூதன், எந்த ஒரு கிறிஸ்துவன், மாற்று மதத்தை சார்ந்த எவராக இருந்தாலும் ஜிஸியா வரி கட்டி மக்காவிற்குள் மதீனாவிற்குள் நுழைந்து விட்டால் அவர்களுடைய உயிர், அவர்களுடைய உரிமை, இவை அனைத்திற்கும் அந்த அந்த ஆளுநர் அவர்கள் தான் பொறுப்பு, அந்த அமீர் தான் பொறுப்பு என்று பெருமானார் யூதன் கிறிஸ்துவன் என்ற பாகுபாடு இல்லாமல் பெருமானார் ஜனநாயகத்தை நிலைநாட்டினார்கள். அரபு நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தாக வேண்டும். அவர்கள் அவர்களுடைய உடைமைகள், உயிர், இவை அனைத்தையும் ஒரு முஸ்லிம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பொது வரைவிலக்கணத்தை பெருமானார் கற்றுத்தந்தார்கள். இது சரிதான். 1 மாத காலத்தில் எல்லோருடைய 7 கோடிக்கும் அதிகமான மக்களுடைய வாக்குகளை சரி செய்து யார் வாக்களிக்க தகுதியானவர் என்பதை கண்டுபிடிக்க இந்த 1 மாத காலம் சரிதானா என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதை போன்று இது வாக்கு திருட்டு என்று சொல்லப்படுகின்றது. நம் மீடியாக்களில் பார்க்கின்றோம். இது வாக்கு திருட்டு. பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், இது நீதமான ஆட்சி என்பதை பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இன்று பார்க்கக்கூடிய ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்படி அவசரமான சூழல் என்று பல கேள்விகளுக்கு மத்தியிலே விளக்கம் அளிக்கப்படுகின்றது. நல்ல, அதாவது சரியான திருத்த பட்டியலை தயார் செய்ய போகின்றோம் என்ற ஒரு தகவலை தருகின்றார்கள். ஆனால் இந்த அவசரம் ஏன் என்று சொன்னால், தேர்தல் கமிஷன் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் முடிக்கக்கூடிய வகையிலே கடந்த 1 ஆண்டுகளாக அதனுடைய நிலைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றதை நாம் கண்டு நாள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய எல்லா செய்திகளும் அது போன்று வருகின்றது. ஒரு நாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய, ஒரு நாட்டிலே உயர் பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு 5 பதவிகள் இருக்கும். ஒன்று பிரதமர் பதவி, 2வது ஜனாதிபதி பதவி, 3வது தலைமை தேர்தல் அதிகாரி, 4வதாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, 5வதாக ராணுவ தளபதி. இவர்கள் அனைவர்களுக்கும் சரிசமமான, அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள், உச்ச அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். இந்த 5 நபர்களும் தங்களுடைய பொறுப்புகளை மீறி செயல்படுகின்றார்களோ என்ற ஒரு எண்ணத்தை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம காட்டி தருகின்றது. 2022ஆம் ஆண்டு யார் ஒருவர் வாக்களித்தாரோ அவருடைய அடையாள அட்டைகள், அவருடைய ரேஷன் கார்டு, ஏன் அவருடைய வாக்காளர் அட்டை, இவை எல்லாம் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. சாதாரண மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? இது 3 தான் இருக்கும். ஒன்று ஆதார் கார்டு இருக்கும், இல்லை அவருடைய ஓட்டர் ஐடி இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அவருடைய ரேஷன் கார்டு இருக்கும். இதை 3 எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு சாதாரணமான மக்கள் வீட்டில் இந்த 3 தான் பெரும்பாலும் இருக்கும். எல்லாரும் எல்லா ஆவணங்களையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் அவையெல்லாம் ஒரு முறைப்படுத்தாமல் அவசரமாக செய்வது எல்லாம் வரக்கூடிய எலெக்ஷனில் யாருக்கு அதிகமாக ஓட்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சமீப காலத்தில் பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை பெருமானார் மிகச்சரியாக செய்தார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி டெல்லியின் முதல்வர் கெஜ்ரிவால் பேசும் பொழுது, என் கனவாட்சி எது, நான் எதை ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது கலீஃபா உமருடைய ஆட்சி என்று சொல்கின்றார். அவருடைய ஆட்சி தான் நீதமான ஆட்சி, நான் பிரியப்படக்கூடிய ஆட்சி. டெல்லியிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஒரு ஆட்சியை தரக்கூடிய ஒரு ரோல் மாடலை கலீஃபா உமர் என்பதை கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்க முடிகின்றது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த
பிரச்சனை என்று பார்த்தால், முதலாவது, எந்த கட்சி இன்றைக்கு ஆட்சி நடுவண் அரசிலே மத்திய அரசாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு வாக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்டு 2004ஆம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கின்றார்கள். அதில் ஒரு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அதிலே ஒரு கணக்கெடுத்து 4,72,52,271 வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படுகின்றது. அதிலிருந்து 2006ஆம் ஆண்டு 6,48,919 வாக்காளர்களை தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டுள்ளது. அதாவது 2004ஆம் ஆண்டு இருந்த அந்த பட்டியல் குறைக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இந்த எலெக்ஷன் கமிஷனால் அவர்கள் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் நீக்கம் செய்ய முடியும். இருப்பவர்களை இல்லை என்றும் இல்லாதவர்களை இருப்பவர்கள் என்றும் சேர்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது பிரஸ் மீட்டில் ரொம்ப பகிரங்கமாக தெரிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் பேச வேண்டுமா, தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ஒரு முக்கியமான கால சூழலில் இருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை வீடுகளில் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, எத்தனை வீட்டில் ஃபார்ம் வாங்காமல் இருப்பாங்க, பாதிக்கு பாதி கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க, வீட்டில் படித்தவங்க இருப்பாங்க, அந்த ஃபார்மை பூர்த்தி சரி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எத்தனையோ பாமர வீட்டில் அவர்கள் நாலேஜ் இல்லாமலே இருப்பாங்க. இந்த ஒரு மாத காலங்கள் தப்பிவிட்டால் கண்டிப்பாக வாக்கினுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையும் பொழுது ஒரு 72 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் குறையும் பொழுது என்ன பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால், வட மாநிலங்களில் வரக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே பணி செய்கின்றார்கள், கூலி தொழிலாளியாக இருக்கின்றார்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 1 கோடிக்கும் மேற்பட்ட வட இந்திய மக்கள் தமிழ்நாட்டிலே பணி செய்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு செல்ல வேண்டிய எல்லா வகையான உரிமை இவையெல்லாம் தடை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் வாழ் வட மாநில இளைஞர்களுக்கு இவையெல்லாம் மாற்றப்படும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த ஃபார்மை பூர்த்தி செய்வது கடினமாக உள்ளது. படித்த பட்டம் பெற்றவர்கள் கூட அந்த ஃபார்மை பூர்த்தி செய்வது சிரமம் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் சொல்வதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப சிந்தனையோடு இருக்க வேண்டும். 66 லட்சம் வாக்காளர்களை சமீபத்தில் இன்னைக்கு பீகாருடைய எலெக்ஷன் அவருடைய ரிசல்ட் இன்னைக்கு 66 லட்சம் மக்களை வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டுள்ளது. அதில் தாழ்த்தப்பட்டவர்கள், படிக்காதவர்கள், அதிகமானவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்வது யார் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், சட்டமறிந்த வல்லுநர்கள், சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஸ்டேட்மெண்டாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், மிக தெளிவோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய ஆவணங்கள் இவை அமானிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவணங்களை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதார் கார்டு தானே, அட்ரஸ் ப்ரூஃப் திருத்தம் தானே, நாளை பார்த்துக் கொள்ளலாம், இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் என்பதை எல்லாம் நாம் என்ன செய்ய சர்வசாதாரண எண்ணிவிடக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் மிக ஒரு முக்கியமான காலகட்டம். எந்த ஒரு 10 ஆண்டுகளாக பொதுஜன மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னவென்று சொன்னால், எப்படி வெற்றி பெற முடிகின்றது? அநியாயங்களை செய்து கொண்டு, அக்கிரமங்களை செய்து கொண்டு, மோசமான சட்டங்களை எல்லாம் ஏற்றி கொண்டு எப்படி இவர்களால் ஒவ்வொரு எலெக்ஷனும் வெற்றி பெற முடிகின்றது என்று ஒரு பாமர மனிதனுடைய கேள்வியாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், ஐயுல் ஜிகாதி அஃதல். ஒரு சஹாபி கேட்கின்றார், ஐயுல் ஜிகாதி அஃதல் யா ரசூலுல்லாஹ், நாயகமே ஜிகாத் என்றால் என்ன, அதாவது அறப்போர் என்றால் என்ன என்று ஒரு சஹாபி கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாஹிர். கலிமத்து ஹக்கின், அநீதம் செய்யக்கூடிய அரசனுக்கு எதிராக அவருடைய அநீதத்தை சொல்லி எதிர்த்து பேசுவதுதான் உண்மையான ஜிகாத் என்றார்கள் முத்தமனபி கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே ஜிகாத் என்றால் என்ன, அறப்போர் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னது பதில் என்ன, அநீதம் செய்யக்கூடிய அரசனுக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக நீ செய்வது தவறு, நீ செய்வது அநியாயம் என்று உரக்க சொல்வதுதான் ஜிகாத் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆட்சி இருக்க வேண்டும், இதையெல்லாம் ஒரு ரோல் மாடல் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். குன்னா யௌமுல் பத்ரி குல்ல தலாபின் அல் பகீரி.
நாங்க பதிலுடைய அந்த போருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒட்டகம் ரொம்ப சொற்பமான ஒட்டகம் தான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. ஒட்டகம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்போ 3 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்ற கணக்கிலே நாங்கள் எல்லாம் அதை பிரித்து கொண்டோம். அந்த அடிப்படையில் அபூ லுபாபா எனக்கும் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு கலீஃபா 63 நாடுகளுக்கு பெருமானார் சக்கரவர்த்தி அரபு நாடுகளை ஆட்சி செய்தவர்கள். ரோம் பாரசீகம் போன்ற இப்பொழுது இருக்கக்கூடிய ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளை போன்று ரோம் பாரசீகம் இருந்தது. அந்த நாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிறுவியவர்கள். அவர்களுக்கும் அதே 3 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில் தான் பங்கு வைக்கப்பட்டது. 2 நபர்கள் ஒட்டகத்திலே பயணிக்க வேண்டும், ஒரு நபர் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து வழிகாட்ட வேண்டும். இதுதான் நிபந்தனையாக ஷர்த்திடப்பட்டு எல்லா சஹாபாக்களும் பதில் களத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மஷூரா செய்து وكانت خطبة رسول الله صلى الله عليه وسلم فقال نحن نمشي إنك قال ما أنتما بالأقوى. பெருமானார் சொன்னார்கள், அவங்க 2 பேரும் மஷூரா பண்ணி சொல்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அபூ லுபாபா அவங்களும் மஷூரா பண்ணி சொல்றாங்க, நாயகனே தாங்களுடைய கால் கீழே பட வேண்டாம். நாங்க அதாவது என்னன்னா 2 பேர் பயணிக்கணும், ஒருத்தர் வந்து ஒட்டகத்தோட கைத்தை பிடிச்சு வழிகாட்டணும். இப்படி மாத்தி மாத்தி பயணம் செஞ்சுக்கணும். ஒருத்தர் மேலே ஏறணும், ஒருத்தர் கீழே இறங்கணும். இப்படி பயணம் செஞ்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாயகமே தாங்கள் கீழே இறங்க வேண்டாம், நானும் அலியும் மாத்தி மாத்தி ஏறி சவாரி செஞ்சுக்கிறோம், நீங்க கீழே இறங்கணும் அப்படிங்கிறாங்க. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் என்னை விட பலசாலிகளா அல்லது எனக்கு நன்மை 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 வேணாம் நினைக்கிறீங்களா? ஒன்று, என்னை விட நீங்கள் பலசாலிகளா அல்லது எனக்கு நன்மை தேவைப்படாது நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நன்மை தேவை என்பதாக சொல்லி பெருமானார் அவர்களும் அதே வழிமுறை பின்பற்றினார்கள். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஜனநாயக ஆட்சி வேண்டும், இந்த உலகம் யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், இவை எல்லாத்திற்கும் உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் பெருமானார் கற்றுக் கொடுத்த எல்லா வரைமுறைகளையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவோடு பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிறப்பு சான்றிதழ் இன்னைக்கு பீகார்ல பாதி பேருக்கு இன்னும் அந்த மாநிலத்தில் நடைமுறைக்கே வரவே இல்லை. டேட்டா பர்த்ங்கிற ஒரு சிஸ்டம் பீகார்ல இன்னும் நடைமுறைக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம 7 கோடி மக்கள்ல 36 லட்சம் நபர்கள்ட்ட மட்டும் தான் பாஸ்போர்ட் இருக்குது. நிச்சயமாக பாஸ்போர்ட் கிடையாது. அடுத்து உள்ள ஆதாரம் படிப்பு சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் உள்ள சான்றிதழ் வேணும், சர்டிபிகேட் வேணும். அடுத்து நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ், மத்திய மாநில அரசினுடைய அடையாள அட்டை, இது போன்ற எல்லா வகையான அடையாள அட்டை அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் பொதுஜன மக்கள்கிட்ட இருக்காது. உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள், உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட இந்த ஆவணங்கள்லாம் இருக்கும். சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் 3 தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஆதார் அட்டை இருக்கும். அதை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பதாக முதல்ல ஆர்கியூமெண்ட் நடத்தப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு இப்பொழுது அதை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து பழைய வாக்காளர் அட்டை, அதையும் ஆவணம் இல்லைன்னு கூறப்பட்டது. அடுத்து ரேஷன் கார்டு, இவையெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை மறுக்கின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஹரியானா மாநிலத்தில் இது எல்லாம் சமீப காலத்தில் நடத்தக்கூடிய செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் 8 ஓட்டிற்கு 1 ஓட்டு கள்ள ஓட்டின் அடிப்படையிலே அந்த ஓட்டு கணக்கிடப்பட்டது. இதையெல்லாம் பிரஸ் மீட்ல பகிரங்கமாக சொல்லப்பட்ட செய்தி. 8 ஓட்டிற்கு 1 ஓட்டு கள்ள ஓட்டு. 25 லட்சம் மக்கள் கள்ள ஓட்டு இருக்கின்றார்கள். ஒரு பூத்துல 2 பேர் 4 பேர் கள்ள ஓட்டு போட்டா பரவாயில்ல. ஆனா ஒரு ஸ்டேட்ல 25 லட்சம் கள்ள ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இறந்தவர்கள் இருப்பதாகவும் இருப்பவர்களை இல்லாதவர்களை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வேலைகள். இதையெல்லாம் கண்டறிந்து சொல்லி கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா 2023 அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன? தேர்தல் கமிஷன் மீது கிரிமினல் குற்றமோ அல்லது சிவில் குற்றமோ எதையுமே கோர்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி நீங்க தாக்கல் செஞ்சீங்கன்னா அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விசாரிக்க மாட்டோம், தள்ளுபடி செஞ்சிருவோம். அவர்களுக்கு தண்டனை கிடையாது. முதல் சட்டம். 2வது சட்டம், எல்லா பூத்துலையும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். அதை எந்த காலகட்டத்தில் நாங்கள் தர மாட்டோம். 45 நாள் கழிச்சு நாங்கள் என்ன செய்வோம், டெலிட் பண்ணிடுவோம். இந்த 2 சட்டத்தையும் 2023 கொண்டு வரப்பட்டுச்சு. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு நாட்டில் அதிகபட்ச ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள், அதிகாரத்தில் கூடிய 5 நபர்களும் தங்கள்
அத்தனை கேஸை நீங்க விசாரிக்கணும். விசாரித்து தீர்ப்பு இது போன்று தீர்ப்பளிக்க வேண்டும். உங்களை இந்த ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல உட்கார வைக்க போறோம். அந்த போஸ்டிங்ல இந்தந்த வேலைகள்லாம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அதை இப்படி கையாள வேண்டும். இவையெல்லாம் நடைமுறை டைம் டேபிள் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இல்லா மாஷா அல்லாஹ் சில நீதிபதிகளை தவிர பல நீதிபதிகள் தங்களுடைய பேனாக்களில் காவி மை ஊற்றி இருப்பதால் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் காவியாகவே வருகின்றது. நம்முடைய பெருமக்கள் இந்த குழந்தைகள் தினம், அந்த குழந்தைகள் பிஞ்சு உள்ளங்களில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். படித்து நீங்கள் எத்தனை ஒரு உயிரிய இடத்திற்கு வந்தாலும் சரி, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. வரக்கூடிய மனிதருக்கு நீதி வழங்க வேண்டும். நீங்கள் அந்த உயிர் இடத்துக்கு செல்ல வேண்டும். இது போன்று செல்போன், விளையாட்டு, கேம்ஸ் இது போன்று ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள், பிளஸ் டூ முடிச்சோம், காலேஜ் முடிச்சோம், வெளிநாடு போயிட்டோம், இது போன்று ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் உங்கள் வாழ்க்கை வந்துவிட்டால் நம்முடைய அடுத்த குடியிருப்பு சான்றிதழ் என்பது அது நிலை இல்லாமல் ஆகிவிடும். நம் இந்த நாட்டில் வாழ்வதும் இந்த நாட்டை விட்டு போவதும் அடுத்து வரக்கூடிய மாணவ சமுதாயத்தினுடைய படிப்பில் தான் உள்ளது. இவையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கவனக்குறைவாக, விளையாட்டுத்தனமாக, மனம் போன போக்கிலே செல்போனோடு நம் வாழ்க்கை கழித்துக் கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கடை, நம்முடைய வாப்பா கிட்டிய வீடு, அவருடைய வாப்பா கிட்டிய வீடு, இவைகள் எல்லாம் இன்னொருவர் என்று கூட சொல்லி பத்திரத்தை கொண்டு வந்து காட்டலாம். நம்முடைய ஆவணம் ஒரு சாதாரண ஒரு ஆதார் கார்டு எடுக்க செல்வதாக இருந்தாலும் சரி, 2 வாரத்துக்கு முன்னால மதுரையில ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு, மதுரை யூனிவர்சிட்டி ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு ரெண்டு சப்ளரி அணிவகுப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிற்கிறாங்க ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு. ஆனா இதே திருப்பூர், கோவை போன்ற மாநகரங்கள்ல அந்த வேலைகள் ரொம்ப இலகுவாக முடியும். வேற ஊர்ல இருந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் 1 கோடி நபர்களுக்கு அவர்கள் கேட்டதை எல்லாம் அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த தகர கொட்டாய் போட்டிருப்பாங்க, கட்டுமான வேலைக்கு வந்திருப்பாங்க, அந்த தகர கொட்டாய்க்குள்ள வந்து அவர்களுடைய பெயர்களை வாங்கிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய சூழல் இவையெல்லாம் நடக்கின்றது. இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கல்வி என்பது, நம்முடைய எஜுகேஷன் என்பது அது அல்லாஹ்வை கற்றுத்தர வேண்டும். சிலப்பதிகாரத்திலே ஒரு வாக்கியம் என்று சொல்வார்கள். கல்வின்னு என்ன தெரியுமா? கல்வி என்றால் என்ன? கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாக வேண்டும். அந்த அன்பு அல்லாஹ் காட்டி தரணும். முதல்ல படிக்கக்கூடிய கல்வி அறிவாகணும். அறிவுக்கு படிக்க வேண்டுமே ஒழிய ஒரு பட்டத்திற்கு படிக்க கூடாது. 2வது அந்த அறிவு ஒழுக்கமாக வேண்டும். படிச்சவன் தப்பு செய்ய மாட்டான், படிச்ச ஒழுங்கு செய்ய மாட்டான். இன்றைக்கு படித்தவர்கள் நிறைய தவறு செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அந்த உயர்ந்த குலத்து பெண்மணி திருடித்தார்களும் முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் கையை நான் வெட்டியே இருப்பேன். பெருமானார் சொன்ன வார்த்தை, உலகத்தினுடைய எல்லா புத்தகங்களையும் தங்க வரிகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. என் மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அவள் கையில் நான் வெட்டி தான் இருப்பேன். இதுக்கு உசாமா ரலியல்லாஹு தஆலா ஆடி போனார்கள். ஆக நம்முடைய கல்வி ஒன்றை வைத்துதான் அடுத்த இந்த நாட்டில் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய எல்லா உரிமைகளையும் பெற்று வாங்கக்கூடிய சூழலில் இருக்கின்றோம். அதனால் இந்த குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாம் மனதில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி, நம்முடைய கல்வி அது ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய கல்வி அது பட்டப்படிப்பிற்காக, சான்றிதழுக்காக அல்ல. அந்த கல்வி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் மருத்துவம் படித்தாலும், இன்ஜினியரிங் படித்தாலும் தக்வாவோடு வேலை செய்ய வேண்டும். எந்த உயிரி இடத்திற்கு போனாலும் சரி, ஷரியத்துடைய சட்டங்களை நம்முடைய சிந்தனையை வைத்துக் கொண்டு, பெருமானுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை வைத்துக் கொண்டு, அந்த நமக்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை நேராக செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சட்டத்திட்டங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு மாணவனுடைய கடமையாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா வகையான நலவுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகளை தடுப்பதற்காக, நம்முடைய தொழுகைகளை இடைமறிப்பதற்காக நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் வல்ல ரஹ்மான் முறியடிப்பானாக. இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, முஸ்லிம்களை பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டளையில் அமர வைப்பானாக என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன்.